பெருவெளி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆண்மனைய உறவுகளுக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஞானவேல் இன்று வெளியூர் சென்றுள்ளதால் அவரால் வர முடியாமல் போனது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த காணொளியிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது மிக பெரும் மாபெரும் பரம ரகசியம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா படைப்புகளை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயா சொல்லியிருப்பாங்க, ஜீவகாருண்யத்தால் பிரம்மன் ஆயுசும், பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுசும், ஈஸ்வர பக்தியால் ருத்திரன் ஆயுசும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருப்பார். எப்படி ஜீவகாருண்யத்தால் பிரம்மன் ஆயுசும், பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுசும், ஈஸ்வர பக்தியால் ருத்திரன் ஆயுசும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு பார்க்கணும்னா அதற்கு முன்னாடி இங்கு இருக்கின்ற படைப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா சொல்றாங்க, ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுள் இடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. ஆகாசத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மா காசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். இந்த ஆன்மாவுக்காக தான் படைப்புகள் நடத்தப்படுகிறது. ஐயா சொல்றாங்க, சிருஷ்டிகள் அனந்த வகை. இந்த படைப்புகள் கணக்கில் அடங்க முடியாத அளவில் இருக்கிறது. அதில் முக்கியமானவை அணுபஷம், பரமாணு பஷம், பிரகிருதி பஷம், சம்பு பஷம், விபு பஷம் என்கிறார். இவற்றில் சம்பு விபு என்ற இரண்டிற்கும் அபபக்குவம் இல்லை. மற்ற மூன்றுக்கும் பக்குவமும் அபபக்குவமும் இருந்து கொண்டு இருக்கிறது. நாம முக்கியமா அணுபஷம், பரமாணு பஷம் சொல்றோமே, அணு என்றால் ஆன்மா என்று பெயர். அணுபட்சத்தில் படைப்புகள் நடைபெறுவது இந்த பூமியில் மட்டுமே நடக்கிறது. அதாவது இந்த ஆன்மா பட்சத்தில் படைப்புகள், அணுபட்சத்தில் படைப்புகள் நடைபெறுவது இந்த பூமியில் மட்டுமே நடைபெறுகிறது. இந்த அணுபட்சத்தில் பக்குவம் அபக்குவம் என்ற இரண்டு விதமான ஆன்மாக்கள் இருக்கிறது. அணுபட்சத்தில் அபக்குவ சிருஷ்டி ஔஷதிகளாலும் பௌதீகங்களாலும் ஆகார மூலமாய் ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தோடு உண்டாக்குவது. அணுபட்சத்தில் அபக்குவ ஆன்மா என்பது தாவரம், ஊர்வனம், பரப்பன, நடப்பன. நடப்பன என்பது இந்த இடத்தில் விலங்குகளை குறிக்கும். இந்த தாவரம், ஊர்வனம், பரப்பனம், நடப்பன யாவும் அபக்குவ ஆன்மாக்கள். இந்த ஆன்மா இருக்கும் தேகம் அபக்குவ தேகம், பக்குவ தேகம் இல்லை. இதில் படைப்புகள் நடைபெறுவது இந்த அணுபட்சத்தில். அபக்குவ படைப்புகள் எப்படி நடைபெறுகிறது என்றால், ஏற்கனவே ஒரு உடலில் இருந்த ஜீவன் அது பிரிந்துவிட்ட பிறகு தனஞ்செழியன் வாய்வு உதவியின் மூலமாக அந்த ஆன்மா விண்ணுலகம் செல்லும். அங்கு சென்று அதனுடைய பாவ புண்ணிய கணக்குகள் பார்க்கப்படும். அப்போது அந்த ஆன்மா பாவ காரியங்களை விரும்பி செய்திருந்தால் அது அபக்குவ தேகம் எடுக்க இந்த பூமிக்கு வரும். எப்படி வரும் என்றால், மழைநீரின் வழியாக இந்த ஆன்மா இந்த பூமிக்கு வரும். மழைநீரின் வழியாக வந்து உயிர் ஏறுவதற்கு இடமாகிய தாவர விதைகளில் ஏறிக்கொள்ளும். பிறகு அது தாவரமாக பிறக்கும். மேலும் ஊர்வன, பரப்பன, நடப்பன போன்ற அபக்குவ தேகத்தை எடுக்க வரும் ஆன்மாக்கள் மழைநீரின் வழியாக வந்து தாவரத்தின் மீதும் நீரின் மீதும் படிந்து கலந்து நிற்கும். இந்த ஊர்வன, பரப்பன, நடப்பன போன்ற விலங்கு ஜீவர்கள் இந்த தாவரத்தையும் நீரையும் அருந்தும் போது அதன் வழியே ஆன்மா சென்று கருதரிக்கும். தாவரத்திலும் நீரிலும் உள்ள ஆன்மாக்களை நாம் பார்க்க முடியாமல் போனதற்கு காரணம்
இப்ப தாவரத்தின் மீதும் நீரின் மீதும் தான் ஆன்மா இருக்குன்னு சொல்றோம். அதை ஏன் நம்மால் பார்க்க முடியாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால், ஆன்மா என்பது அணுவை விட அளவு சிறியது. அதனால்தான் ஆன்மாவிற்கு அணுவென்ற ஒரு பெயரும் வந்தது. மேவிய சீவனது வடிவு சொல்லிடில் கோவின் மயிரொன்றை 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறது 100,000 என்று ஆன்மாவின் அளவை பற்றி நமக்கு திருமந்திரம் சொல்கிறது. அணுபட்சத்தில் அபக்குவ சிருஷ்டி ஔஷதிகளாலும் பௌதிகங்களாலும் ஆகார மூலமாய் ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தோடு உண்டாக்குவது என்று பார்த்தோம். இதில் ஸ்திரீ என்ற வார்த்தை எதை குறிக்கும் என்றால் பிரைவேட் பார்ட்டை குறிக்கும். இதில் புருஷன் என்ற வார்த்தை ஆண் என்ற தன்மையை குறிக்கும். இந்த அணுபட்சத்தில் நாம அபக்குவ சிருஷ்டியை பத்தி பார்த்தோம். அணுபட்சத்தில் பக்குவ சிருஷ்டி என்பது மனிதர்கள் ஆவார்கள். ஏனென்றால் மனித தேகம் பக்குவ தேகம். இந்த மனிதர்களிலும் பக்குவ மனிதர்கள் அபக்குவ மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களின் ஊழ்வினையை பொறுத்தது. அணுபட்சத்தில் பக்குவ சிருஷ்டி ஆவது. இப்ப அணுபட்சத்தில் அபக்குவ சிருஷ்டி பார்த்தோம். அணுபட்சத்தில் மனித தேகத்தின் இந்த பக்குவ சிருஷ்டி ஆவது புருஷனுடைய ஸ்திரீயை பார்ப்பது போல் தனது கைகளால் ஸ்திரீயை தடவி ஊன்றி நோக்கி புருஷனோடு தேக சம்பந்தம் செய்வித்து உண்டாக்குவது. அபக்குவ சிருஷ்டியில் ஸ்திரீயை அஸ்தத்தால் தடவி ஊன்றி நோக்கி புருஷனோடு தேக சம்பந்தம் செய்ய முடியாது. அது பக்குவ தேகமாகிய மனித தேகத்தில் மட்டுமே உண்டு. இப்போது நாம் அணுபட்சத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது நாம் பார்ப்பது பரமாணு பட்சம். இந்த பரமாணு பட்ச சிருஷ்டியானது இந்த பூமியில் நடப்பது கிடையாது. அது சில ஒளிமயமான கிரண்ய லோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரமாணு பட்சத்திலும் அபக்குவ சிருஷ்டி பக்குவ சிருஷ்டி என்று இருக்கத்தான் செய்கிறது. பரமாணு பட்சத்தில் அபக்குவ சிருஷ்டி என்பது தேகத்தை கரத்தால் தடவி ஊன்றி பார்த்தவுடன் கருதரிக்கும். எப்படி? இந்த பரமாணு பட்சத்தில் அபக்குவ சிருஷ்டி தேகத்தை கரத்தால் தடவி ஊன்றி பார்த்தவுடன் கருதரிக்கும். ஆனால் பரமாணு பட்சத்தில் பக்குவ சிருஷ்டியானது கண்ணால் பார்த்த உடனே புணர்ச்சியின்றி கருதரிக்கும். பரமாணு பட்சத்தில் பக்குவ சிருஷ்டி என்பது எந்த தேக சம்பந்தமும் கிடையாது. கண்ணால் பார்த்தவுடன் புணர்ச்சியின்றி கருதரிக்கும். அணு பட்சத்திற்கும் பரமாணு பட்சத்திற்கும் பிரகிருதி பட்சத்திற்கும் பக்குவமும் அபக்குவமும் இருக்கிறது என்று சொன்னோம். ஆனால் சம்பு பட்சம் விபு பட்சம் இவ் இரண்டிற்கும் அபக்குவம் கிடையாது, பக்குவம் மட்டுமே உண்டு என சொன்னோம். இப்போது நாம் சம்பு பட்சத்தை பற்றி பார்ப்போம். சம்பு பட்சம் என்பது சம்பு பட்ச சிருஷ்டி என்பது வாக்கினால் சொன்னவுடன் கருத்தரித்தல். முதல்ல நம்ம சொன்ன பாத்தீங்களா, ஜீவகாருண்யத்தால் பிரம்மன் ஆயுசும் பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுசும் ஈஸ்வர பக்தியால் ருத்திரன் ஆயுசும் பெற்றுக்கொள்ளலாம் என்று பெருமானார் நமக்கு சொன்னாரே, அதற்கான விஷயம் இந்த சம்பு பட்சத்தில் தான் இருக்கிறது. முதலில் பெருமானார் சொன்ன ஜீவகாருண்யம் பாச வைராக்கியம் ஈஸ்வர பக்தி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாய் பசியுடன் இருக்கிறது என்றால் அந்த நாய்க்கு உணவு அளிப்பது ஜீவகாருண்யம். அப்படி உணவு அளித்து அதனுடன் கொஞ்சி குழாவி அதன் தலையை கோதி தடவி கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவது பாச வைராக்கியம். இப்படி உணவளித்து அன்பை வெளிப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாயின் உள்ளே இருக்கும் ஆன்மாவை சத்திய ஞான சபையாகவும் அதன் உள்ளொளிய அருட்பெரும் ஜோதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நிற்றலே ஈஸ்வர பக்தியாகும். ஏனென்றால் எல்லா உயிர்களிடத்திலும் கடவுள் வியாபித்து இருப்பதை அறிதலே ஈஸ்வர பக்தியாகும். இப்படி அந்த ஜீவனுக்கு ஜீவகாருண்யம் செய்தால் பிரம்மன் ஆயுசும், அத்துடன் அன்பு செலுத்தினால் விஷ்ணு ஆயுசும், அதன் ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு கலந்து நின்றால் ருத்திரன் ஆயுசும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா
பெருமானார் நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆன்மாக்கள் அதாவது அனாதி காலத்தில் சர்வ சக்தியை உடைய ஆண்டவரை நோக்கி ஆன்மாக்கள் தவம் செய்து பஞ்ச கிருத்தியங்களை பெற்றுக்கொண்டன. ஒரு தொழிலையுடைய பிரம்மாவும், 2 தொழிலையுடைய விஷ்ணுவும், 3 தொழிலையுடைய ருத்திரனும், இது போன்ற மற்றவர்களும். ஆனா இது என்ன பெருமானார் ஜீவகாருண்யத்தால் பிரம்மனாயுசும், பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுசும், ஈஸ்வர பக்தியால் ருத்திரன் ஆயுசும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறாரே என்று நாம் குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஆனா பெருமானார் அப்படி சொன்னது உண்மைதான். தவம் செய்துதான் பெற்று கொண்டார்கள். ஆனால் அணு பட்சத்தில் மட்டுமே தவம் செய்து பெற்று கொண்டார்கள். தவம் செய்து படைப்பு தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், அருளல் தொழில் பெற்றுக்கொண்ட பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சதாசிவன் போன்ற ஆன்மாக்கள் அணு பட்சத்தில் பிறந்து பெற்று கொண்டார்கள். இவர்கள் அனைவரும் நம்மை போலவே தாய் வயிற்றில் பிறந்து தாய்ப்பால் குடித்து மழலையாய் விளையாடி குமார பருவம், வாலிப பருவம் எய்தி அதற்கு பிறகு அறிவு வந்த காலம் தொட்டு சர்வ சக்தியுடைய கடவுளை நோக்கி தவம் செய்து பஞ்ச கிருத்தியங்களை பெற்று கொண்ட அரி, பிரம்மா, ஈஸ்வரன், சதாசிவன் முதலானவர்கள் ஆவார்கள். நமக்கு திருமந்திரம் கொடுத்த திருமூலர் சொல்வார், நான் சதாசிவன் ஆனேன் என்று. அவர் சதாசிவன் ஆனது இப்படிதான். இப்படி அனுபஷத்தில் பிறந்து படைப்பு தொழிலை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களுக்கு பிரம்மன் பதவி வழங்கப்படும். அப்போது அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 4,32,200. அனுபஷத்தில் பிறந்த ஒரு ஆன்மா குடிமை பணி தேர்வு எழுதி மாவட்ட ஆட்சியராக ஆகி 60 ஆண்டுகள் மாவட்ட ஆட்சியர் பணி செய்கிறதோ அதுபோல் பிரம்மன் தொழிலை இயற்றுகின்ற ஆன்மாவுக்கு சர்வீசியர்ஸ் 4,32,200. இதுபோலவே அனுபஷத்தில் பிறந்து காத்தல் தொழிலை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களுக்கு விண்டு அல்லது விஷ்ணு பதவி வழங்கப்படும். அப்போது அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 8,64,000. அழுத்தல் தொழிலை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களுக்கு ருத்திரன் பதவி வழங்கப்படும். அப்போது அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 12,96,000. மறைத்தல் தொழிலை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களுக்கு ஈஸ்வரன் பதவி வழங்கப்படும். அப்போது அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 17,28,000. அருளல் தொழிலை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களுக்கு சதாசிவன் பதவி வழங்கப்படும். அப்போது அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 43,20,000. நான் திருமந்திரம் எழுதிய பயனால் சதாசிவன் ஆனேன் என்கிறாரே திருமூலர், அவர் இப்படிதான் ஆனார். அவரே சொல்கிறார், சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம், மிதாசினியா இருந்தனே அன்ற காலம், இதாசினியா இருந்தேன் மனநீங்கி, உதாசினி யான் உடனே உணர்ந்தோமால் என்கிறார். இப்படி சதாசிவ தத்துவம் அடைந்த திருமூலரை சித்தர் லிஸ்டில் வைப்பதும் நாயன்மார்கள் லிஸ்டில் வைப்பதும் என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் 43,20,000 ஆண்டுகள் கழித்து திருமூலரும் கீழே இறங்கிதான் ஆக வேண்டும். இதில் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. சதாசிவ நிலையில் உள்ளவர்கள் ஆன்மாக்களுக்கு அருள் புரிதல் வேண்டும். ஆனால் இவர்கள் தங்களுடைய ஆயுட்காலம் 43,20,000 என்று தெரிந்து கொண்டு இந்த 43,20,000 ஆண்டுகள் கழித்து நாம் இறந்து விடுவோம் என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். இவர்கள் இனிமேல் நாம் இறக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருக்கும் அண்டத்தில் இருந்து நமக்கு அருள் செய்யாமல் மரணத்தை தவிர்த்து கொள்ள தவம் செய்கிறார்கள். அதன் மேல் உள்ள நாத விந்து பரவிந்து பரநாத அண்டத்திற்கு செல்ல இவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை நமக்கு முறைப்படி சொல்லியவர்கள் போகரும் திருமூலரும் மட்டுமே. போகர் தன்னுடைய சப்தகாண்டம் 7,000 நூலில் சொல்கிறார், நான் பல அண்டங்களுக்கு பயணம் செய்த போது தவறு செய்த சித்தர்கள் தண்டனைக்கு உள்ளானார்கள். சிலர் அங்கு பல அண்டங்களில் மேலும் முன்னேற தபசு செய்தும் உள்ளார்கள் என சொல்கிறார். போகர் சொன்ன அனைத்தும்
அசுத்த மாயா சித்தர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்ட காலத்திலேயே நாம் அனைத்தையும் பார்த்து விட்டோம். இந்த உண்மைகளை போகர் சொல்ல போகருக்கு பல அண்டங்களில் இருந்து இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை பற்றி செய்வது அறியாமல் போன போகர் திருமூலரிடம் சென்று முறையிடுகிறார். அதற்கு திருமூலர், உண்மையை தொடர்ந்து சொல், தடுப்பவரை அவர் அண்டத்திலேயே நான் சிறை வைக்கிறேன் என்கிறார். மேலும் இந்த உண்மைகளை இனி நானே சொல்கிறேன் என்று திருமூலர் பெருமான் சொல்ல தொடங்குகிறார். பிறகு திருமூலர் சொல்கிறார், தனக்கு மேலும் கீழும் உள்ள அண்டங்களில் உள்ளவர்கள் தன் ஆன்ம வளர்ச்சிக்காக அங்கு தவம் செய்து கொண்டு உள்ளார்கள். நான் கமலினி என்ற குளிகையை உடலில் அணிந்தேன், சொரூபம் என்ற குளிகையை வாயில் அடக்கினேன். அண்டவெளி உள்ளே நுழைய அண்டத்தின் வேகமும் எனது வேகமும் ஒத்துப்போக வேண்டும். எனவே ஓடி வந்து அண்டத்திற்குள் நுழையென்று நந்தி சொன்னார். நான் நுழைந்த அண்டத்தில் கற்பம் உண்டு ஞானத்தில் முதிர்ந்த கோடிக்கணக்கான சித்தர்கள் இருந்தனர். சித்தர் ஒருவரை கண்டு அவருக்கு பணிவான வணக்கம் செய்தேன். அந்த விண்வெளி சித்தர் என்னிடம் எத்தனை வகை சித்தி செய்து உள்ளீர்கள் என்றார். நான் 60 கோடி சித்து அடைந்துள்ளேன் என்றேன். அதற்கு அவர், இன்னும் நீங்கள் இளமையான சித்தர், மேலும் பல சித்திகள் செய்து பாருங்கள் என்றார். எனவே நான் அங்கிருந்து வெளியேறினேன். என்றே நுழைந்தேன் அயலொரு அண்டத்தில். கண்டேன் சித்தரை கடி பதுமை போல. தண்டே கை கூப்பினேன், தடவினேன், தட்டது அண்ட நிராகரத்து அடைந்த பெரியோரை தனை கண்டேன். பேராய் வந்தேன். அதன் பின் வேறொரு அண்டத்துள் நுழைந்திட்டேன். அங்கு சித்தர்களை கண்டேன். அவர்கள் அசையாத பொம்மை போல் இருந்தார்கள். அப்பெரியவர்களை கைகூப்பி வணங்கினேன். தடவி பார்த்தேன். அவர்கள் தட்டுப்படவில்லை. அவர்கள் நிராகாரன் என்ற கடவுள் நிலையை அடைந்த பெரியவர்கள் என்று அறிந்தேன். அவர்களை வலம் வந்தேன். அவர்கள் மௌன யோகத்தில் இருக்கிறார்கள் என்று நான் வியந்து போனேன். இப்பாடல் அனைத்தும் திருமூலர் எழுதிய கருக்கிடை 600, சூட்சும ஞானம் 100 போன்ற நூல்களில் உள்ளது. சென்று பார்த்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு வேணுமென்றால் ஒரு பாடலை சொல்லுவோம். அண்டம் இருந்த அடவு சொன்னார் நந்தி, தாண்டியது அஞ்சும் தனித்த அடுக்காக, ஒண்டி இருந்தது ஓடி நுழையென்றார். கண்டி கமலினி காணீர் சொரூபமே, சொரூபத்தை வாய் வைத்து சூட்டி கமலினி அருபத்தை ஜோதி போல் அண்டம் நுழைந்திட்டேன். நிரூபித்த கற்பம் நிறையான யோகியும் தருவோத்த ஞான சதகோடி சித்தரே, சித்தரை கண்டேன் தெவித்தாத பாழித்தேன். ஓதிய சித்து உனக்கென்ன ஆச்சென்றார், அத்திய கோடி 60 ஆச்சென்றேன். எத்தி இளஞ்சித்து இன்னம் பார் என்றாரே. இந்த பாடல் திருமூலர் எழுதிய கருக்கிடை 600 353 மற்றும் 354வது பாடலில் உள்ளது. இவர்கள் தங்களுடைய தொழில்களை சரிவர செய்யாமல் தங்களை காப்பாற்றி கொள்ள தவம் செய்ததால்தான் இறைவனிடம் எதையுமே கேட்காத வள்ளல் பெருமான் அவர்கள் 5 நான் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். 5 யான் செய்து அருள் விளக்க வேண்டும் என்கிறார். இவர்கள் நமக்கு அருள் செய்திருந்தால் நமது பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் நாம் ஏதேனும் ஒரு லாபத்தை அடைந்திருப்போம். இவர்கள் அனைவரும் அருள் செய்யாமல் போனதாலேயே வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனிடம் எதையும் கேட்காத போது 5 கேட்கிறார். 5 யான் செய்து அருள் விளக்க வேண்டும் என்கிறார். சில அறிவாளிகள் சாதாரணமா கேட்பாங்க, இறைவன் கிட்ட வள்ளலார் 5 கேட்டா அவர் வள்ளலாருக்கு 5 தூக்கி கொடுத்துருவாரான்னு. தந்தார். மகனே, நீ 5 செய்யென்று இறைவனே தந்தார். பெருமானார் ஒரு பாடலில் சொல்கிறார், நான்முகன் நாரணன் முதலாம் 5 தொழில் நயந்தளித்தாய், மேன்மை பெறும் அருட்சோதி திருவமுதம் வியந்தளித்தாய், பான்மையுறு நின்னடியார் சபை நடுவே பதித்தருளி தேன்மையோடு வளர்க்கின்றாய், சிற்சபையில் நடிக்கின்றாய் என்கிறார். மேலும் இன்னொரு பாடலின், நாயன திரிந்தேனை வலிந்தழைத்து நான்முகன்பால் தூய பெருந்தேவர் செய்யும் தொழில் புரி என்று அமுதளித்தாய், நாயக நின்னடியர் சபை நடுவிருக்க வைத்தருளி சேயனவே வளர்க்கின்றாய், சிற்சபையில் நடிக்கின்றாய் என்கிறார். இப்போது நாம் எல்லோருக்கும் இது தெளிவாக புரிந்திருக்கும். மேலும் சுத்த சன்மார்க்கத்தில் இருப்பவர் சிலர் நாம்
மரணமில்லாத பெருவாழ்வை நோக்கி செல்லும்போது ஐந்தொழில் செய்யும் சமய மத தலைவர்களும் அதன் மேல் இருப்பவர்களும் நமக்கு உதவுவார்கள் என்று நினைக்கிறோம். பெருமானாரை தவிர நமக்கு யாரும் உதவ மாட்டார்கள். பெருமானார் பெருவாழ்வை நோக்கி செல்லும்போது மேல் இருப்பவர்கள் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் எனக்கு இடர் செய்யாமல் இருக்க வேண்டுமென்று பெருமானார் இறைவனிடம் விண்ணப்பிக்கிறார். இகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது, அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த மெய்த்துணையே என்கிறார். அதனால் மீண்டும் சொல்கிறேன், பெருமானாரை தவிர பேரின்ப பெருவாழ்விற்கு நமக்கு யாரும் வழி சொல்லவும் மாட்டார்கள், துணைக்கு வரவும் மாட்டார்கள். பெருமானாருக்கே இடர் இருந்தது என்றால் நமக்கும் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் பெருமானார் சொல்கிறார், இடர் செய்யாத ஒரே தெய்வம் அருட்பெரும் ஜோதி தெய்வம் ஒன்றே சொல்கிறார். மேலும் இப்போது நாம் சொன்ன பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவம் என்னும் இவர்கள் அணுபட்சத்தார். நாம் அனைவரும் அசுத்த மாயையில் இருக்கிறோம். ஆனால் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவம் என்னும் இவர்கள் அசுத்த மாயையை கடந்து சுத்த மாயையின் உள்ளே இருக்கிறார்கள். பெருமானார் வருகைக்கு முன்பு வரை பிரம்மா என்பவர் ஒருவர், விஷ்ணு என்பவர் ஒருவர், ருத்திரன் என்பவர் ஒருவர், ஈஸ்வரன் என்பவர் ஒருவர், சதாசிவம் என்பவர் ஒருவர். ஆனால் இவர்கள் அனைவரும் கடவுளர்கள் என்றே நமக்கு காமிக்கப்பட்டது. பெருமானார் வருகைக்கு பின்புதான் இவர்கள் அனைவரும் ஒருவர் அல்ல, இவர்கள் 1000 கோடி கணக்கில் அடங்கா கோடி இருக்கிறார்கள். இவர்கள் இருக்கும் அண்டங்களும் கணக்கில் அடங்கா கோடிகள் இருக்கிறது என்று பெருமானாரே இந்த உண்மையை நமக்கு சொன்னார். இப்போது ஏன் தரப்பட்டது என்றால், தவம் செய்தே பஞ்ச கிருத்தியங்களை பெற்று கொள்ளும் போது ஏன் ஜீவகாருண்யத்தால் பிரம்மன் ஆயுசும், பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுசும், ஈஸ்வர பக்தியால் ருத்திரன் ஆயுசும் பெற்று கொள்ளலாம் என்று சொன்னார். நாம் தவம் செய்தே பெற்று கொள்ளலாமே. ஆனால் ஏன் இப்படி ஜீவகாருண்யம், பாச வைராக்கியம், ஈஸ்வர பக்தி முதலான வார்த்தைகளை பெருமானார் கையாள்கிறார் என்றால், நாம் இதுவரை பார்த்தது அனுபஷம், இப்போது நாம் பார்ப்பது சம்பு பஷம். சம்பு பஷத்தில் அபக்குவம் கிடையாது, பக்குவம் மட்டுமே உண்டு. சம்பு பஷ சிருஷ்டியானது வாக்கினால் சொன்னவுடன் கருதரித்தல் ஆகும். இந்த பூமியில் நாம் ஜீவகாருண்யம் செய்து வாழுகிறோம். அப்படி அளவுகள் கடந்து ஜீவகாருண்யம் செய்து நாம் இறந்து விட்ட பிறகு நமது ஆன்மாவின் பாவ புண்ணிய கணக்குகள் பார்க்கப்படும். அப்படி அளவு மீறிய புண்ணிய பலன்கள் இருக்கும்போது நம்மை இந்த பூமிக்கு அனுப்ப முடியாது. ஏனென்றால் ஜீவகாருண்யம் 2 வகையாக இருக்கிறது. அது அபர ஜீவகாருண்யம், பரஜீவகாருண்யம். அபர ஜீவகாருண்யம் என்பது பசி தவிர்த்தல், கொலை தவிர்த்தல் என்னும் 2ஐயும் தவிர ஆன்மாக்களுக்கு மற்ற ஏனைய உதவிகளை செய்வது. அப்படி செய்தால் இவ்வுலக இன்பத்தை மட்டும் சிறிது உண்டு பண்ணும், பெரிதும் உண்டு பண்ணும் என்று பெருமானார் சொல்கிறார். ஆனால் பரஜீவகாருண்யம் என்பது பசி தவிர்த்தலும் கொலை தவிர்த்தலும் மட்டுமே ஆகும். இது இவ்வுலக இன்பத்தோடு அளவிறந்த பரலோக இன்பத்தையும் சித்தி இன்பத்தையும் வழங்கும் என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் பசித்தவித்தலும் கொலைத்தவித்தலும் பரஜீவகாருண்யம். அது இவ்வுலக இன்பத்தையும் சேர்த்து பரலோக இன்பத்தையும் வழங்கும். பரலோக இன்பத்தை இந்த பூமியாலும் இந்த பூமியில் உள்ள எந்த பொருளாலும் கொடுக்க முடியாது என்பதற்காகவே நம்மை இந்த பூமியில் அனுப்ப மாட்டார்கள். அதனால் பரஜீவகாருண்யமாகிய பசித்தவித்தல் கொலைத்தவித்தல் செய்து புண்ணிய பலம் மிகுந்த ஆன்மாக்களை சம்பு பஷ சிருஷ்டி செய்வார்கள். அது வாக்கினால் சொன்னவுடன் புணர்ச்சியின்றி கருதரிக்கும். அதன் புண்ணிய பலத்திற்கு ஏற்றாற்போல் அது பிரம்ம பதவி, விஷ்ணு பதவி, ருத்திரன் பதவிகளை அடையும். ஆனால் அனுபஷத்தில் இருக்கும் பிரம்மாக்களே சுத்த மகாமாயையை கடந்து விளங்கு. அனுபஷத்தில் இருக்கும் பிரம்மாக்கள், விஷ்ணுக்கள், ருத்திரன்கள்,
ஈஸ்வரன்கள், சதாசிவன்கள், சம்பு பட்சத்தில் இருக்கும் பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரனுக்கு ஈடாக மாட்டார்கள். அனுபட்ச பிரம்மாவின் ஆயுள் மாயை வேறு, சம்புபட்ச பிரம்மாவின் ஆயுள் மாயை வேறு. அனுபட்சத்தில் இருக்கும் சிவம், அதாவது நாதமே சுத்த மாயையில்தான் இருக்கிறது என்று பார்த்தோம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் சைவ சமயம் நமக்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் வரை காட்டி இருக்கிறது என்றோம். இதில் அனுபட்சத்தில் பிரம்மா முதல் சதாசிவம் வரை சுத்த மாயையின் உள்ளே இருக்கிறார்கள். நாதம் சுத்த மாயையில் இருக்கிறது. பரவிந்து சுத்த மாயையை கடந்து விளங்குகின்றது. பரநாதம் சுத்த மகா மாயையை கடந்து விளங்குகிறது. இவை அனைத்தும் அனுபட்சத்தில் மட்டுமே. ஆனால் சம்பு பட்சத்தில் பிரம்மா, விஷ்ணுக்களே சுத்த மகா மாயையை கடந்து விளங்குகின்றார்கள். பெருமானார் சொல்கிறார், சம்பு பட்சத்தில் பிரம்மன், விண்டு, ருத்திரன், மாயேச்சுரன், சதாசிவன், விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் என்பவற்றில் பிரம்மா, விண்டு சுத்த மகா மாயையை கடந்த ஞான அனுபவ தேகம் என்கிறார். நாம் எவ்வளவு நெடுங்காலம் தவம் புரிந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஏன் ஈஸ்வரன், சதாசிவமே ஆனாலும் நாம் சுத்த மாயையின் உள்ளேதான் இருப்போம், இருக்க முடியும். ஏனென்றால் அது தலைவன் வகுத்த விதி. ஆனால் பிற உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்து அன்புமயமாகி இருந்தால் சம்பு பட்சத்தில் பிரம்மனாக இருக்கும் போதே சுத்த மகாமாயையை நாம் கடந்து விளங்குவோம். ஏனென்றால் தவத்தை விட உயர்வானது உயிர் இரக்கம் மட்டுமே. அதனால்தான் திருவள்ளுவ பெருந்தகையும் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அத்தே தவத்திற்கு குரு என்றார். உண்மையான தவம் என்பது பிற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்வதுதான் என்றார். அதனால்தான் பெருமானார் ஜீவகாருண்யத்தால் பிரம்மன் ஆயுசும், பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுசும், ஈஸ்வர பக்தியால் ருத்திரன் ஆயுசும், பிரம்ம ஞானத்தால் என்று மழியாத சொர்ணதேகம் முதலியவைகளை பெற்று கடவுள் மயம் ஆகலாம் என்றார். இதையும் கடந்து சம்பு பட்சத்தில் இருக்கும் பிரம்மாக்களே சுத்த மகாமயையை கடந்து விளங்குகின்றார் என்றால் அதில் ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவம், சக்தி, சிவம், பராசக்தி, பரசிவம், உயர் பராசக்தி, உயர் பராபர சிவம் என்பவர்கள் எந்த மாயையும் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களிடம் சிறு குற்றம் கூட இருக்காது என்று நினைப்பவர்களும் பேசுபவர்களும் உண்டு. இவர்கள் குற்றமற்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களுக்கு நிகரானவர் என்று நினைப்பதும் உண்டு. நாம் இப்படி நினைக்க கூடாது என்பதற்காக தான் அலர் மலர்த்தடையால் தடையூருன் பிரம்மன் தடையுரா பிரம்மன் என்ற பாடல் மூலம் உணர்ந்து கொள்க என்று பெருமானார் சொல்கிறார். அப்பாடலை இப்போது நாம் வாசிக்கின்றோம். முதலில் அனுபட்சத்தில் இருந்து, அதாவது மனித தேகத்தில் இருந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவன் ஆகியவர்களை பற்றி வாசிப்போம். இவர்கள் சுத்த மாயையின் உள்ளே இருக்கிறார்கள். இவர்களுக்கு மல தடை உண்டு. அலர் மலத்தடையால் தடையுறும் அயன், மால், அரண், மாயச்சுரன், சதாசிவன், வான், படர், திருவிந்து, பிரணவ பிரம்மம், பரைபரம், பரன் என்னும் இவர்கள் சுடர்மணி பொதுவில் திருநடம் புரியும் துணையடி பாதுகை புறத்தே இடர்கட வயங்கு துகள் என அறிந்தே ஏத்துவேன் திருவடி நிலையே என்கிறார். ஆனால் சம்பு பட்சத்தில் இருப்பவர்கள் மலத்தடை இல்லாதவர்கள். பெருமானார் சொல்கிறார், தடையுரா பிரம்மன், விண்டு, ருத்திரன், மாயச்சுரன், சதாசிவன், விந்து, நடையுரா பிரம்மம், உயர் பராசக்தி, நவில் பரசிவம் என்னும் இவர்கள் இடையுரா திரு சிற்றம்பலத்தாடும் இடதுகால் கடைவிரல் நகத்தின் கடையுறு துகள் என்று அறிந்தனன் அதன் மேல் கண்டனன் திருவடி நிலையே என்கிறார். ஏன் இவர்கள் யாரும் ஆண்டவரின் பாதுகை பக்கத்தில் இருக்கும் துகள் என்றும் ஆண்டவரின் சுண்டு விரலின் நகத்தில் உள்ள அழுக்குக்கு கூட ஒப்பாக மாட்டார்கள் என்றால்
இவர்கள் அனைவரும் நம்மை போன்ற ஆன்மாக்களே அன்றி ஆண்டவன் இல்லை. ஜீவகாருண்யத்தை கொண்டு கடவுள் அருளை பெற்று நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே ஆகிவிடலாம் என்று பெருமானார் பல இடத்தில் சொல்கிறார். ஆனால் ஜீவகாருண்யத்தின் மூலம் சம்பு பட்சத்தில் மலத்தடை இல்லாமல் ஹரி, பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் இப்படி பரசிவம் வரை ஆகலாம் என்று சொல்றாரு. இது என்ன பெரிய குழப்பமா இருக்குன்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா பெருமானார் பல இடத்தில் ஜீவகாருண்யத்தை கொண்டே நாம் கடவுள் மையம் ஆகலாம் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா ஜீவகாருண்யம் ஓங்கி இருக்கும் போது நாம சம்பு பட்சத்துல பிரம்மாவில தொடங்கி உயர் பராபர சிவம் வரைக்கும் ஆகலாம் என்றாரு. அப்ப அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆக முடியாதா என்றால் ஜீவகாருண்யத்தை கொண்டு கண்டிப்பாக ஜீவகாருண்யத்தை கொண்டு நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிலையை அடைய முடியும். ஆனால் அதற்கு ஜீவகாருண்யம் ஒன்று மட்டும் போதாது. ஏனென்றால் முத்தி அடைவதற்கும் சித்தி அடைவதற்கும் ஜீவகாருண்யமே முதல் படியாய் இருக்கின்றது. அதை பாதுகாத்தல் அவசியம் என்கிறார். ஜீவகாருண்யம் முதல் படியாக மட்டுமே இருக்கின்றது. இது சம்பு பட்சத்தில் பராபரை சிவமறை நம்மை கொண்டு சென்று ஆக்கி வழங்கும். அதன் மேலும் வழங்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆவதற்கு ஜீவர்களிடம் தயவும் கடவுளின் மீது உண்மை அன்பும் வேண்டும். மேலும் தனி தலைவன் லட்சியம் தவிர வேறு எந்த லட்சியமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுவரை அணுபஷம், பரமாணு பஷம், சம்பு பஷம் வரை பார்த்தோம். அடுத்து நாம் பார்ப்பது பிரகிருதி பஷம், விபு பஷம். பிரகிருதி பஷத்தால் சங்கற்பித்த 3.25 நாழிகைக்குள் பிண்டம் கீழ்த்தோன்றுதல். விபுபஷ சிருஷ்டியானது பார்த்தவுடன் திறன முதலானவற்றையும் நரனாக செய்வித்து விசித்திரங்கள், அதாவது அநேக விசித்திரங்கள் உண்டு பண்ணுவது. ஆண்டவர் விபு பஷ சிருஷ்டி செய்ய நினைத்தால் அணு பஷத்தில் உள்ள ஐவராதிகளோ அல்லது சம்பு பஷத்தில் உள்ள ஐவராதிகளோ எவரும் தேவையில்லை. அவரின் அருள் நோக்கத்தால் சிறு துரும்பும் உயிர் பெற்று எழுந்து ஐந்தொழில் புரியும். இப்ப அந்த விபுபஷ சிருஷ்டிய இறைவன் இன்னைக்கு தொடங்கினார்னு கேட்டீங்கன்னா, அணுபட்சத்தில் ஐந்தொழில் புரியும் ஐவராதிகளும் சரி, சம்பு பட்சத்தில் இருந்து ஐந்தொழில் புரியும் ஐவராதிகளும் சரி, எவருடைய துணை இல்லாமல் செய்ய முடியும். ஏனென்றால் அருள் பெற்றால் ஒரு துரும்பும் உயிர் பெற்று எழுந்து ஐந்தொழில் புரியும். பெருமானார் அருட்பெரும் ஜோதி அகவலில் சொல்கிறார், அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெரிலது என செப்பிய சிவமே என்று அருட்பெரும் ஜோதி அகவலில் சொல்கிறார். பெருமானார் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவன் ஆகிய பின்பு பேரின்ப லாபத்தை பற்றி மிக விரிவாக பேசுகிறார். அதிலிருந்து சில வார்த்தைகளை மட்டும் பார்ப்போம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற கிருத்தியங்களும் நான் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்ச கருத்தாக்கள் என் கடைக்கண் பார்வையால் தங்கள் தொழில் நடத்துகிறார்கள். சடமாகிய ஒரு துரும்பும் எனது திருநோக்கத்தால் உயிர் பெற்று எழுந்து பஞ்ச கிருத்தியங்களும் செய்யும். நான் போர்த்தி இருக்கின்ற போர்வை ஐந்தொழிலை செய்யும் என்கிறார் பெருமானார். நாம் இன்று இந்த ஜீவகாருண்யத்தால் பிரம்மன் ஆயுசும், பாச வைராக்கியத்தால் விஷ்ணு ஆயுசும், ஈஸ்வர பக்தியால் ருத்திரன் ஆயுசும், பிரம்ம ஞானத்தால் என்றும் அழியாத சொர்ணதேகம் முதலியவர்களை பெற்று எப்படி கடவுள் மையம் ஆகலாம் என்றும், மேலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிலையை எப்படி அடைய முடியும் என்பதையும் பார்த்தோம். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் உற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக.